श्रीमते भक्ति विकास स्वामी नाम नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नाम नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे सर्वशास्त्रादि बीजोजा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धांत रत्नाट्य सर्वलोकैकसम्पदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वदिदादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानंद पाठाय प्रेम वर्षक्षराय दे सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते मदेकबन्धो मत्सन्तो मद्गुरो मन्महाधना मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते असाधु साधु दादायि नति नीचोतचाकरा आनमुञ्चकदा श्रीमा प्रेम्णा हृत्कण्ठयो स्फुराः ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंदा जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंदा प्रविश्यवाचमां प्रसुप्तां संजीव्यत्तकिल शक्तिधरस्वदाम्ना अज्ञातहस्तचरणश्रवणत्वगादीन् प्राणा नमो भगवते पुरुषाय तुभ्यं
मान्त्वस्मात् पुरुहूतवैरिबलवन् मातङ्गमाद्यत्कटा कुम्भोच्चाद विपाटनादि कपट प्रत्येक वज्रायुधाः श्रीमत्कण्ठीरवास्य प्रदर्शनकर नारिदारादि दूर प्रद्वस्तत्पान् तशान्त प्रवितमनसा भाविता भूरि भागैः। हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा। ரொம்ப நன்றி இந்த கௌரவ பூர்ணிமா மகோத்சவத்தில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு. எத்தனை பேர் முதல் முறையா வந்திருக்கீங்க? முதல் முறை எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஓகே, ரொம்ப பேர் வந்திருக்கீங்க. முதல்ல இந்த திருவிழா எதுக்காக கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். இந்த திருவிழாவுக்கு பேரு கௌர பூர்ணிமா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா? கௌரா அப்படின்னா தங்க நிறம் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த திருவிழாவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தங்க நிறத்தை உடைய கிருஷ்ணர் இன்னைக்கு தோன்றினதுனால இன்னைக்கு கௌர பூர்ணிமா அப்படின்ற விழாவை கொண்டாடுறோம். கிருஷ்ணர் தோன்றுகிறார். அஜாயமானஹா பகுதா விஜாயதே, புருஷ சுத்தம் சொல்லுது. பிறப்பற்றவன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அஜாயமானஹா, பிறப்பே இல்லாதவர். அஜா அப்படின்னா பிறப்பற்றவர். தயவு செஞ்சு யாரும் பேசாம இருங்க. பேசுறதா இருந்தா நீங்க வெளில போய் பேசலாம். இங்க வந்து பேசுறதுக்கான இடம் கிடையாது. ஒரு அரை மணி நேரம் தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் கேளுங்க. ஏன்னா இங்க வந்ததோடைய முக்கியமான நோக்கமே நான் பக்தி சேவை செய்யலாம் அப்படின்ட்டு. நம்ம வரதே ரொம்ப கம்மியான சொல்ப நேரம் தான் வரும் இல்லையா? வாழ்க்கையில வர்றது ரொம்ப ரொம்ப அபூர்வம் நம்மளுக்கு பக்தி சேவை அப்படிங்கிறது. அப்படி வந்த நேரத்தை நம்ம தேவையில்லாம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். தயவு செஞ்சு கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரசாதம் வாங்குறது, பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, மற்ற விஷயம் எல்லாமே அப்புறம் பார்க்கலாம். சோ அப்படி புருஷோத்தமானது என்ன சொல்லுது அப்படின்னா, அஜாயமானஹா பூதா விஜாயதே அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்படின்னா பிறப்பற்றவன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. யாருக்கு பிறப்பில்லாதவர் அப்படின்னா, கிருஷ்ணர் பிறப்பற்றவர். கிருஷ்ணர் வந்து எந்த வித பிறப்பும் கிடையாது. நம்ம மாதிரி கிருஷ்ணன் கிடையாது, ஒரு கர்ம வினையினால பிறக்கிறது கிடையாது. அப்படி இருந்தாலும் கிருஷ்ணன் என்ன பண்றாரா, மறுபடியும் இந்த உலகத்துல பிறக்கிறாரா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா இந்த உலகம் அவ்வளவு ஒரு நல்ல இடம் கிடையாது கிருஷ்ணர் வந்து தங்குற அளவுக்கு. கிருஷ்ணர் கீழே இறங்கி வர அளவுக்கு இந்த உலகம் ஒன்றும் அவ்வளவு ஒரு சொர்க்க பூமி மாதிரி ஒரு ரசிக்கத்தக்க இடமும் கிடையாது. பட் இருந்தாலும் என்ன பண்றார், கிருஷ்ணர் கருணையோட கீழே இறங்கி வர்றதுக்கான ஒரே ஒரு காரணம், இந்த கஷ்டப்படக்கூடிய ஆத்மாக்களை மறுபடியும் தன் பால் சேர்த்திக்கிறதுக்காக தான் கிருஷ்ணர் வர்றார். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ மனஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கரிஷதி. கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றார், நம்ம எல்லாருமே கிருஷ்ணருடைய அம்சங்கள். மமைவாம்சா, நம்ம எல்லாரும் கிருஷ்ணனுடைய அம்சங்கள். அப்படி கிருஷ்ணனுடைய அம்சங்களா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளும் கிருஷ்ணரை போல என்னைக்குமே சச்சிதானந்த ரூபத்தோட என்னைக்குமே நிரந்தரமாகவும் அறிவு நிறைந்தவர்களாகவும் ஆனந்தம் உடையவர்களாகவும் இருக்க வேண்டியது நம்மளுடைய இயற்கை நிலை. ஆனா நம்ம இப்ப இன்னைக்கு ஆனந்தமா இருக்கிறோமா அப்படின்னா யாரும் இருக்கிறது கிடையாது. எவ்வளவு முன்னேற்றம் வந்த பின்னாடியும் கூட இன்னைக்கு நம்மளுக்கு ஆனந்தம் அப்படிங்கிறது எட்டா கடையாதான் இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆனந்தம் வரப்போகுது, இதை பண்ணிட்டு ஆனந்தம் வந்துடும், இந்த எலெக்ஷன் முடிஞ்சா ஆனந்தம் வந்துடும், இந்த விஷயம் முடிஞ்சா அப்படின்னா நம்மளுக்கு ஆனந்தம் வந்துடும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம், ஆனந்தத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கோம். ஆனா யாருக்கும் ஆனந்தம் வந்த பாடு கிடையாது. சோ அதனால என்ன பண்றாரு கிருஷ்ணர், நமக்கு என்ன சொல்றாரு, நீங்க ஆனந்தமா இருக்க வேண்டியவங்க, உங்களுக்கு ஆனந்தம் தேவை, ஆனந்தமயோ அபியாசாத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம எல்லாரும் ஆத்மாக்களா இருக்கிறதுனால கிருஷ்ணரை போலவே நம்மளும் இன்னைக்கு ஆனந்தமா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உடையவர்கள். ஆனா நம்மளால இன்னைக்கு ஆனந்தமா இருக்க முடியறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த உலகத்தில் நம்மளால ஆனந்தமா இருக்க முடியாது. இந்த உலகத்தில் நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே கூட இந்த உலகமானது நம்மளுக்கு ஆனந்தத்துக்கான இருப்பிடம் கிடையாது. தயவு செஞ்சு உபன்யாசம் நடக்கிற வரைக்கும் யாரும் முன்ன பின் நடந்துட்டு இருக்க வேண்டாம். இது ஒரு சின்ன ஒரு எட்டிகேட். உபன்யாசம் நடக்கும்போது மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம அது வந்து எனக்கும் நடக்காது. சோ அப்படி இந்த உலகத்துல ஆனந்தம் தேடி அலையக்கூடிய அந்த ஆத்மாக்களுக்கு கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயம் என்னது, மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ மனஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கரிஷதி. நீங்க ஆனந்தத்தை எதிர்பார்த்தாலுமே கூட உங்களுக்கு இங்க ஆனந்தம் கிடைக்கிறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, மனஹா ஷஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கரிஷதி. நம்ம கூட என்னென்ன இருக்கு, மனம் இருக்கு, புலன்கள் இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மறுபடியும் என்ன கொடுக்குது, துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கு.
நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா கூட நம்மளுடைய புலன்கள் துன்பத்தை கொடுக்குது, இல்ல நம்மளுடைய மனது துன்பத்தை கொடுக்குது. சோ அப்படி இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு. அதுக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றாரு, நீங்க எப்ப என்னுடைய தொடர்புக்கு வரீங்களோ, எப்ப என்னுடைய தொடர்பு இருக்கீங்களோ அப்ப என்ன போலவே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா தாசன், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு ஆத்மாவுடைய ஒரே நிலை என்ன அப்படின்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்றது மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. ஆனா நம்ம இந்த உலகத்துல பிறந்துட்டு நமக்கிட்ட நிறைய விதமான தர்மங்களை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோம், நிறைய செயல்களை செஞ்சுட்டு இருக்கோம். எனக்கு இந்த கடமை இருக்கு, நான் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்ட்டு நிறைய செயல்பாடுகள் ஈடுபடும். பட் உண்மையில எதுவுமே நம்ம செய்ய வேண்டிய கடமை கிடையாது. நம்மளுடைய ஒரே ஒரு கடமை என்ன அப்படின்னா ஜீவாத்மாவுடைய ஒரே ஒரு கடமை கிருஷ்ணருடைய. இல்ல எப்படிப்பட்ட நபர்களா இருந்தாலும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா, ஹரிநாமத்தை சேர்ந்து சொல்லுவாங்க. அப்ப மட்டும் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. எப்ப சந்திரகிரகணம் வரும், அப்படி வரும்போது சந்திரகிரகணம் வரும்போது என்ன பண்றாங்க, எல்லாரும் நதியில போயிட்டு எல்லாரும் சத்தம் போட்டு பகவானுடைய பேரை சொல்லிட்டு இருக்காங்க. ஹரி 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 அப்படின்ட்டு எல்லா மக்களும், உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் பகவானுடைய பேரை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இந்தியாவில அப்ப முஸ்லிம்கள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க, நம்மளை பார்த்து கிண்டல் பண்றாங்க. ஹரி அப்படின்னா என்ன அர்த்தம், திருடக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஹரி அப்படின்னா திருடன் அப்படின்னு அர்த்தம். உண்மையான அர்த்தம் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பௌதிகமான இச்சைகளை திருடக்கூடியதுனால அவருக்கு பேர் ஹரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்மளுடைய துன்பங்களை ஹரிக்கிறதுனால அவருக்கு பேர் ஹரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அப்படி எல்லாரும் ஹரிநாமத்தை சொல்லிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கிண்டலா சொல்றாங்க ஹரி 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 அப்படின்ட்டு. அந்த முஸ்லீம் மக்கள் கூட என்ன பண்றாங்க, அங்க ஹரிநாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்படி உலகம் முழுக்க எல்லாருமே இந்த ஹரிநாமத்தை சொல்லும் பொழுது அந்த சமயத்துல என்ன பண்றாரு, சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துல அவதாரம் பண்றாரு. எப்ப அந்த இங்க இருக்கக்கூடிய நிலவானது மறைக்கப்படுதோ, கிரகத்தினால மறைக்கப்படுதோ, அப்ப சைத்தன்ய சந்திரா அப்படின்ற ஒரு நிலவானது இந்த உலகத்துல தோற்றுவிக்கப்படுது, இந்த உலகத்துல தோன்றுறார். சோ கிருஷ்ணருடைய நேரடி அவதாரம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு சொல்லி சொல்றோம். எப்படி புரிஞ்சுக்கிறது கிருஷ்ணருடைய அவதாரம் அப்படின்ட்டு சைத்தன்ய மகாபிரபு நம்ம சொல்றோம், எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், சைத்தன்ய மகாபிரபு இன்னைக்கு தோன்ற நாள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். கௌர பூர்ணிமா அப்படின்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தோன்றிய நாள். சரி, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு யாரு அப்படின்னா அவர் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். சரி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னா அதுக்கு என்ன சாட்சி இருக்கு இல்லையா? நீ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நான் தான் பகவான், நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? நீ நிறைய பேரு தன்னைத்தானே கடவுள் சொல்லிட்டு இருக்கோம், நிறைய பேர் இருக்காங்க, நிறைய போலி குருக்களும் நிறைய போலி அவதாரங்கள் என்ன பண்றாங்க, தன்னைத்தானே கடவுள் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு போலி அவதாரமா இருக்க முடியுமோ அப்படின்ட்டு ஒரு சிலர் கேள்வி கேட்கலாம். அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, ஒரு அவதாரம் அப்படின்னா அந்த அவதாரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சாஸ்திரத்துல தெரிஞ்சுக்கிறோம். இவர் அவதாரம் அப்படிங்கறத நம்ம எங்க தெரிஞ்சுக்கிறோம், சாஸ்திரத்துல தெரிஞ்சுக்கிறோம். சாஸ்திரம் மட்டும்தான் நம்மளுக்கு இறுதியான சாட்சி. குரு சாது சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இல்லைன்னா யார் வேணா தன் அவதாரம் சொல்லிக்கலாம். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா புத்தரும் அவதாரம் தான் சொல்லி சொல்லப்படுது. எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஸ்ரீமத் பாகவத்துல புத்தர் தோன்றுவார் அப்படின்ற அங்க விஷயம் இருக்கு, குறிப்பு இருக்கு. சோ புத்தர் தோன்ற விஷயத்தை நம்ம ஸ்ரீமத் பாகவத புராணத்துல தெரிஞ்சுக்கணும். சோ இப்படி ஒவ்வொரு அவதாரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய அந்த சாஸ்திர பூர்வமான குறிப்புல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அந்த அவதாரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசாதாரணமான காரியங்களை செய்வாங்க. யாருமே செய்ய முடியாத காரியங்களை அவர்கள் செய்வார்கள். அது அவதாரத்தினுடைய இரண்டாவது குணம். அவதாரத்தினுடைய மூணாவது குணம் என்ன அப்படின்னா அந்த அவதாரமானது எல்லாரையும் ஈர்ப்புடையதா இருக்கும். அந்த அவதாரம் என்ன பண்ணும், எல்லாரையும் கவரக்கூடியதா இருக்கும். நாலாவது, அந்த அவதாரமானது பகவானுடைய ஒரு குறிப்பிட்ட சக்தியவோ இல்ல பகவானுடைய எல்லா சக்தியும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. இதுதான் அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சரி, இப்ப நான் 4 விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லையா? என்ன சொல்லியிருக்கேன்? ஒண்ணு, குரு சாது சாஸ்திரம் சொல்லியிருக்கும், அவங்க அவதாரம் அப்படின்ட்டு. ரெண்டாவது, அசாத்தியமான காரியங்களை செய்யக்கூடியவரா இருக்கார். மூன்றாவது, அனைவரையும் ஈர்க்கக்கூடியவரா இருக்கார். நான்காவது, பகவானுடைய குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவரா இருக்கார். சரி, இது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிட்ட இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே பொருந்தி இருக்கு.
முதல் விஷயமான சாஸ்திர பூர்வா தெரிஞ்சுக்கிறது. சாஸ்திர பூர்வா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவத்துல நேரடியா ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. என்னது? கிருஷ்ணவர்ணம் துஷாகிருஷ்ணம் சாங்கோ பாங்கஸ்திர பார்ஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயை யஜந்திஹி சுமேதசா. இந்த ஸ்லோகமானது 11வது காண்டத்துல ஸ்ரீமத் பாகவதம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்க இந்த ஸ்லோகத்துல? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த கலியுகத்துல தோன்றி இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. கிருஷ்ணவர்ணம் துஷா ஆகிருஷ்ணம். கிருஷ்ணவர்ணம் அப்படின்னா என்னது? கிருஷ்ணருடைய வர்ணம். கிருஷ்ணருடைய வர்ணம் என்னது? கிருஷ்ணருடைய கலர் என்னது? கருப்பு. துஷா ஆகிருஷ்ணம். கருப்புக்கு ஆப்போசிட் எல்லோ இல்லையா? இல்ல ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்ல பிரகாசிக்கக்கூடிய கலர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ கிருஷ்ணரே தான். ஆனா எப்படி வருவாரா? கிருஷ்ணருடைய கலர்ல வரமாட்டான். கிருஷ்ணருக்கு ஆப்போசிட் கலர்ல வருவாராம். அதான் கிருஷ்ணவர்ணம் துஷா ஆகிருஷ்ணம். அவர் எப்படி வருவாரா? சாங்கோ பாங்கஸ்திர பார்ஷதம். கிருஷ்ணர் பொதுவா வரும்போது நிறைய ஆயுதங்களோட வருவார். ராமர் எப்படி வந்தார்? வில்லாம்போட வந்தார். அவங்க அம்மா சொல்றாங்க காட்டுக்கு போப்பான்னு சொல்லி சொல்றாங்க. காட்டுக்கு போய் தபஸ்யா பண்ணப்பான்னு சொல்லி சொல்றாங்க. காட்டுக்கு போனா எப்படி போகணும்? கமண்டலமும் ஜபமாலையும் கொண்டு போகணும். ஆனா ராமர் எப்படி பண்ணாரு? கிளம்புன உடனே ஃபர்ஸ்ட் வில்லாம தான் எடுத்தாரு. வில்லா விட்டு போல அவருடைய ஆயுதம் வந்தான். கிருஷ்ணருக்கு நிறைய ஆயுதங்கள் இருக்கு. வராகருக்கு ஒரு ஆயுதம் இருக்கு, நரசிம்மருக்கு ஆயுதம் இருக்கு, விஷ்ணுவுக்கு ஆயுதம் இருக்கு. சோ இப்படி எல்லாருமே என்ன பண்றாங்க? ஒவ்வொரு ஆயுதங்களோட தான் என்ன பண்றாங்க? வெளியில வராங்க. அவதாரத்துல வந்து தன்னை காட்டிக்கிறாங்க. ஆயுதங்கள் எதுக்கு உபயோகப்படுத்துறாங்க? அசுரர்களை அழிக்கிறதுக்காக உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வரும்போது தனியா வர மாட்டார். கிருஷ்ணர் தனியா வர மாட்டார். கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? தன்னுடைய எல்லா பரிவாரங்களையும் கூட்டிட்டு வருவார். ஒரு ராஜா ஒரு இடத்துக்கு போறாங்க, எப்படி போவாரு? தனியெல்லாம் போக மாட்டார். எப்படி போவாரு? தன்னுடைய முழு பரிவாரங்களையும் கூட்டிட்டு போவார். அதான் இங்க சொல்றாங்க சாங்கோ பாங்கஸ்திர பார்ஷதம். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு? தனியா வரலையும். அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய எல்லா பக்த சகாக்களோட சேர்ந்து இந்த உலகத்துல வந்து இறக்குறாரு. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்தார். எல்லாரும் ஒரு ஆயுதத்தை கொண்டு வராங்க. சைத்தன்ய மகாபிரபு ஒரே ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்தார். அந்த ஆயுதம் என்னது? அவருடைய அழகு. சைத்தன்ய மகாபிரபு என்ன ஆயுதத்தை உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னா அவருடைய அழக ஆயுதமா உபயோகப்படுத்துறாரு. அந்த அழகை பார்த்து மயங்காதவங்க யாருமே கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு ஒரு முறை பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டுக்கே போக தோணாது. பின்னாடியே வருவாங்க எல்லாருமே. சைத்தன்ய மகாபிரபு பின்னாடியே வந்துருவாங்க. அவங்க வீடு வாசல் எல்லாத்தையும் மறந்து போயிட்டு அவர் பின்னாடியே வந்துருவாங்க. அவ்வளவு அழகா இருப்பாரு. அவரை பத்தி சொல்லும் பொழுது அவர் சைத்தன்ய மகாபிரபுடைய உடல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருடைய கைகள் வந்து நீளமா அவருடைய முட்டி வரைக்கும் இருக்குமா. அவருடைய கண்கள் வந்து நல்லா நீண்ட தாமரை இதழ் மாதிரி இருக்குமா. அவருடைய புஜங்கள் எல்லாமே நல்லா உருண்டையா நல்லா போஷா கூட இருக்குமா. அவர் கழுத்துல கட்டி மாலை போட்டுக்கிட்டு, துளசி மாலை போட்டுக்கிட்டு, நெத்தில திலகம் விட்டுக்கிட்டு, வாயில எப்பயுமே ஹரே கிருஷ்ணா மந்திரத்தோட இருப்பாரு. சோ இப்படிப்பட்ட சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்துட்டு மயங்காதவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்படி சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு? இந்த உலகத்துல அழகு அப்படின்ற ஆயுதத்தை கொண்டு வந்தார். சரி, பொதுவா அவதாரம் வந்து என்ன பண்றாங்க? கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா பகவத்கீதையில, அவதாரத்தோட நோக்கம் என்னது? எல்லாருக்கும் அந்த ஸ்லோகம் தெரியும். மகாபாரதம் ஆரம்பிக்க முன்னாடி அந்த ஸ்லோகம் சொல்லுவாங்க. அவதார நோக்கம் என்னது? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதுதான் வந்து கிருஷ்ணர் சொல்றார் ஒவ்வொரு அவதாரத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு? பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை காப்பதற்காக, விநாசாய ச துஷ்கிருதாம், துஷ்டர்களை அழிப்பதற்காக, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும், சம்பவாமி யுகே யுகே, நான் என்ன பண்றேன்? பிறவிதோறும் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஒவ்வொரு யுகம் தோறும் நான் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். மொத்தம் எத்தனை யுகம் இருக்கு? 4 யுகம் இருக்கு. சத்தியயுகம் இருக்கு, திரேதாயுகம் இருக்கு, துவாபர யுகம் இருக்கு, கலியுகம் இருக்கு. சோ பகவான் என்ன பண்றாரு? ஒவ்வொரு யுகத்திலையும் பிறக்கிறார். பிறந்து என்ன பண்றாரு? சாதுக்களை பாதுகாக்கிறார், அசுரர்களை அழிக்கிறார், தர்மத்தை நிலைநாட்டுறார். சோ இதுக்காக பகவான் பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதே விஷயத்த சைத்தன்ய மகாபிரபு பண்றார். சாதுக்களை காக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
சாதுக்களை ஏன் காக்குறாரு? என்னைக்காவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாதுக்கள் என்னைக்காவது பகவானோட உதவி நாடி இருக்காங்களா? சாதுக்கள் என்னைக்காவது, உண்மையான பக்தர்கள் என்னைக்காவது என்ன காப்பாத்து கிருஷ்ணா அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்காங்களா, புறம்பு இருக்காங்களா அப்படின்னா கிடையாது. சாதுக்களுக்கு எந்த அந்த ரட்சணையும் தேவை கிடையாது. ஏன்னா எப்பயுமே அவங்க எப்படிதான் இருக்காங்க, பகவானுடைய பாதுகாப்புல தான் இருக்காங்க. என்னைக்குமே நம்ம பிரகலாதனை பார்க்கறது கிடையாது. பிரகலாதன் என்னைக்காவது அழுதுட்டு இருக்கானா, ஐயோ என்னை காப்பாத்து நாராயணா, என்னை காப்பாத்து நாராயணா, என்னைக்கு அழுது இருக்காரா? அழுக போறது கிடையாது. ஏன்னா பிரகலாதன் என்னைக்குமே பகவானுடைய பாதுகாப்புல இருக்கோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அவர் என்னைக்கும் கவலைப்பட போறதே கிடையாது. என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தூய பக்தரும் அழுகுறது கிடையாது. அதுக்கப்புறம் வருது என்னது, விநாசாயச துஷ்கிருதம். பகவான் என்ன பண்றாரா, அசுரர்களை அழிக்க வர அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி, சத்தியுகத்துல அசுரர்களை பகவான் அழிக்கிறதுக்கு வர்றார். சத்தியுகத்துல பார்த்தோம் அப்படின்னா எந்த அசுரர்களை பகவான் அழிச்சாரு? சத்தியுகத்துல எந்த அசுரர்கள் அழிச்சாரு? இரண்யாக்ஷன், இரண்யகசிபு. யார் அழிச்சது? வராக அவதாரத்தை எடுத்தும் நரசிம்ம அவதாரத்திலையும் அழிச்சார். சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா முதல் யுகமான சத்தியுகத்துல அசுரர்கள் எல்லாமே வேற வேற கோள்ல இருந்தாங்களாம். வேற என்ன சொல்றது, வேற கிரகத்துல இருந்தாங்களாம். அப்படி என்ன பண்றாங்க, அந்த அவதாரங்கள் பிறந்து அந்த கிரகத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அசுரர்களை அங்க அழிக்க போறாங்க. அடுத்தது இரண்டாவது யுகம் வருது, என்னது? திரேதாயுகம். திரேதாயுகத்துல யார் வராங்க? ராமச்சந்திரர் வர்றார். ராமச்சந்திரன் யார் அழிக்கிறாரு? நிறைய ராவணாதி அசுரர்கள் அழிக்கிறார். அங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா சாஸ்திரத்துல அந்த இரண்டாவது யுகமான திரேதாயுகத்துல அசுரர்கள் எல்லாமே வேற நாட்டுல இருந்தாங்களாம். அப்ப என்ன பண்றாரு, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் அங்க இருக்க அசுரர்கள் எல்லாத்தையும் அழிக்க வேண்டியதா இருந்தது. அடுத்தது மூணாவது யுகம். மூணாவது யுகம் என்னது? துவாபர யுகம். துவாபர யுகத்துல யார் வந்தாங்க? கிருஷ்ணன் வந்தார். கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, நிறைய அசுரர்கள் அழிச்சார் இல்லையா? அவங்க மாமா முதல் கொண்டு எல்லாத்தையும் முடிச்சு கட்டினார். சோ அந்த மூணாவது யுகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மூணாவது யுகத்துல அசுரர்கள் என்ன பண்றாங்களா, தன்னுடைய குடும்பத்துக்குள்ளாரே வந்துட்டாங்க. முன்னாடி வேற கிரகத்துல இருந்தாங்க, வேற நாட்டுல இருந்தாங்க, இப்ப எங்க வந்துட்டாங்க? ஒரு குடும்பத்துக்குள்ளாரே வந்துட்டாங்க. அதனால குடும்பத்துக்குள்ள இருக்கவங்க எல்லாத்தையுமே அழிக்க வேண்டியதா இருந்துச்சு. அடுத்தது நாலாவது யுகம் வந்துச்சு, என்னது? கலியுகம். சோ கலியுகத்துல அசுரர்கள் எங்க இருக்காங்க? எங்கேயும் கிடையாது, இங்கதான் இருக்காங்க இல்லையா? நமக்குள்ளார ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு, ராவணன், தண்டவக்ரன், சிசுபாலன், கம்சன் எல்லாம் உலக உட்கார்ந்து இருக்காங்க. அப்பப்ப வெளில வந்து பார்த்துட்டு போவாங்க இல்லையா? அன்னைக்கு இருந்த எல்லா விதமான அயோக்கியர்களும் எல்லா விதமான அசுரர்களும் ஒரே இடத்துல கூடியிருக்கிறது அப்படின்னு எங்கதான்? நம்ம தான். எல்லாருக்குமே தெரியும். யாருமே இதுல வந்து மறுப்பு சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. வெளியில நம்ம நடிச்சுட்டு இருக்கலாம் இல்லையா? வெளியில நம்ம ரொம்ப உத்தவர்களா நடிச்சுட்டு இருக்கலாம். நல்லவன்பா என்ன மாதிரி யார் இருக்காங்க? நம்ம ஜென்டில்மேன் இல்லையா? நல்ல குடும்பம் இருக்கு, நல்ல வியாபாரம் இருக்கு, நல்ல குழந்தைகள், நல்ல மனைவி, நல்லா பார்த்துட்டு இருக்கு, நல்லா தான் இருக்கு. அப்படி நம்ம வெளிப்படையா சொல்லாமே தவிர உள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம விட கிருஷ்ணனுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? நமக்குள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு அப்படின்ட்டு நம்மளை விட கிருஷ்ணன் நல்லாவே தெரியும். அதனால அட்லீஸ்ட் கிருஷ்ணர் முன்னாடி வரும்போதுதான் என்ன பண்ணக்கூடாது, நடிக்க கூடாது. கிருஷ்ணர் முன்னாடி வரும்போதாவது கொஞ்சம் அது நம்ம பணிவோட இருக்கணும். நம்ம வெளியே போகும்போது என்ன பண்றோம், நம்மளுடைய எல்லா விதமான அயோக்கியத்தனத்தையும் மூடிக்கிட்டு என்ன பண்றோம், மறைச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருக்கோம். வெளில போய் ரொம்ப மினுமினுப்பா நடிச்சிட்டு இருக்கோம். நல்லவன்ற உத்தமன்ற பேர்ல எல்லார்கிட்டையும் மரியாதை எதிர்பார்க்கிறோம். ஆனா கிருஷ்ணர் கிட்ட வரும்போதாவது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். நம்மளை பத்தி தெரியுமா தெரியாது? அவருக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய இதயத்துக்குள்ளார என்ன இருக்குன்னு தெரியும், நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு தெரியும், இப்ப என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால கிருஷ்ணர் முன்னாடி வரும்போதாவது எப்படி இருக்கணும், கொஞ்சமாவது பணிவா நடந்துக்கணும். ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. அப்படி எல்லா விதமான அசுரர்களும் நமக்குள்ளாரே இருக்கிறதுனால கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இந்த கலியுகத்துல எல்லாத்தையும் அழிச்சாகும். எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு அப்படின்னா இந்த கலியுகத்துல யாருமே மிஞ்ச மாட்டாங்க. எல்லாத்தையும் அழிக்கிற நேரம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அது எப்போது? கலியுகத்தினுடைய கடைசியில வருவார். யாரு? கல்கியா வருவார். கல்கி என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் அழிச்சிருவார். ஏன்னா அந்த சமயத்துல ஒரு தர்மத்தை கூட நிலைநாட்ட முடியாது. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு மோசமா போயிடுவாங்க அப்படின்னா கலியுகத்தினுடைய வர்ணனை வந்து ஸ்ரீமத் பாகவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா கேளுங்க, கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஸ்ரீமத் பாகவத்தில் வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கலியுகத்தோட வர்ணனையை பத்தி பேசும் பொழுது அங்க இருக்கக்கூடிய எல்லா ரிஷிகளும்
ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஐயோன்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளவு மோசமா இருக்கும் கலியுகத்தினுடைய வர்ணனை. என்ன சொல்றாங்க? கலியுகத்துல மக்கள் உணவுப் பொருட்களை விற்பாங்க. நம்ம ஐயோன்னு சொல்ல மாட்டோம், அது எல்லாரும் பண்றாங்களே. கலியுகத்துல தண்ணிய மக்கள் விற்பாங்க. அந்த ரிஷிகள் ஐயோ அப்படியா, இவ்வளவு மோசமா போயிருமா, கலியுகம் இவ்வளவு மோசமா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண வேண்டியது? நார்மல் ஆயிடுச்சு, தண்ணி விற்கிறது அப்படிங்கிறது நார்மல் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஆண்கள் எல்லாமே நீளமான முடிகளை வச்சுட்டு இருப்பாங்க, பெண்கள் எல்லாமே ஷார்ட்டா கட் பண்ணிப்பாங்க. எல்லாமே ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு, நான் சொல்ல கிடையாது. குளிக்காம வெளியில வர்றது ரொம்ப நாகரீகம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நீங்க அதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கோயிலுக்கு கூட என்ன பண்றாங்க, ஒரு சிலர் சின்ன சின்ன ட்ரௌசர் போட்டுட்டு கோயிலுக்கு வராங்க. கொஞ்சம் கூட அவங்களுக்கு என்னவே கிடையாது நம்ம எங்க போறோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு பத்மபூஷன் அவார்டு கொடுக்குறாங்கன்னு ராஷ்டிரபதி பவனை கூப்பிட்டு இருக்காங்க. பிரசிடன்ட் முன்னாடி போய் நிக்க போறோம். அங்க நீங்க பரமநாஸ் போட்டு போய் நின்று எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமா இருக்கும் இல்லையா? ஏன்? ஒரு உயர்ந்த நபரை பார்க்கும் பொழுது எந்த மாதிரி உடை அணிஞ்சு போகணும் அப்படின்ற ஒரு வர்ணனை இருக்கு, ஒரு வரைமுறை இருக்கு. மனிதர்கள் அப்படி இருப்பாங்க கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் முன்னாடி வரும்போது எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கு. கிருஷ்ணர் முன்னாடி பஃபூன் மாதிரி என்ன பண்றாங்க, ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது. கிருஷ்ணர் எப்படி ட்ரெஸ் பண்றாரோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாரு. கிருஷ்ணர் ட்ரெஸ் பண்றாரு, தோத்தி கட்டிக்கிறாரு, மேல சதரை போட்டுக்கிறாரு, குர்தா போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி கிருஷ்ணர் மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் நம்மளோட கனெக்ட் பண்ண முடியும். இல்லை அவர் பார்ப்பாரு, ஏதோ வேற கிரகத்துல வந்திருக்கா போல இருக்கு, சரிப்பா நீ வேலையை பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. அப்படி இந்த கலியுகத்துல என்ன பண்றாரு கிருஷ்ணர், சாட்சாத் கிருஷ்ணர் இந்த கலியுகத்துல அசுரர்கள் அழிக்கிறார். எப்படி அழிக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அசுர தன்மை அழிக்கிறார். அசுரர்கள் அழிக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா எல்லாத்தையும் சாகடிக்கணும். அதனால என்ன பண்றாரு கிருஷ்ணர், உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்க பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு உள்ளார இருக்கு இல்லையா அந்த அசுரத்தன்மை தான் பிரச்சனை. நம்ம என்னைக்குமே பாவம் செய்யக்கூடிய நபரை வெறுக்கக்கூடாது. என்னத்தை வெறுக்கணும்? அவங்க செய்யக்கூடிய பாவத்தை தான் வெறுக்கணும். ஏன்னா ஒரு கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருமே ஆத்மாக்கள் தான், எல்லாருமே கிருஷ்ணனுடைய சேவர்கள் தான், எல்லாருமே தூய பக்தர்கள் தான், கிருஷ்ணனுடைய தூய பக்தர்கள் தான். எல்லாருமே ஒரு கட்டத்துல கிருஷ்ணர் அடைய போறாங்க, எல்லாருமே கிருஷ்ணருக்கு ஒரு கட்டத்துல சேவை செஞ்சவங்க தான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதான் சிஷ்டாச்சாரியர் சொல்றாரு. என்ன ஸ்லோகம் சொல்றாரு? ஏதோ ஒரு காரணத்தினால இங்க விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன இந்த ஸ்லோகம் பாருங்க. ஐநந்த தனுஜா கிங்கரம் பதிதம் விஷமே பவாம் புதோ கிருபயா தவ பாத பங்கஜ ஸ்திததூல் சதுருஷம் விசிந்தயா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு துரதிருஷ்டத்தினால நான் இன்னைக்கு இந்த கீழ உலகத்துல விழுந்துட்டேன், இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கும். ஆனா நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய நிலைமை என்ன அப்படின்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணக்கூடியவங்க தான். ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணருடைய தூய பக்தர்கள் தான், கிருஷ்ணருக்கு எல்லாருமே சமமானவர்கள் தான். அதனால எல்லாரையும் என்ன பண்றாரு கிருஷ்ணர் தூய்மைப்படுத்த முயற்சி பண்றாரு. என்ன பண்றாரு, அவங்க இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த அசுரத்தன்மை எடுக்கிறார். அசுரத்தன்மை என்ன பண்ணலாம், நம்ம 6ஆ பிரிக்கலாம். அசுரத்தன்மை அப்படிங்கிறது 6 விஷயங்களா இருக்கு. என்னது? காமம், கோபம், பேராசை, பொறாமை, அப்புறம் மயக்கம், அதுக்கப்புறம் காமம், காம குரோத லோப மோக மத மாத்சரியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். காமம் அப்படின்னா காம இச்சை, எல்லா விதமான ஆசைகள். கோபம் அப்படின்னா குரோதம் அப்படின்னா கோபம். காம குரோத லோபம், லோபம் அப்படின்னா பேராசை. மோகம் அப்படின்னா மயக்கத்தன்மை. மதம் அப்படின்னா என்ன சொல்றோம், மதம் அப்படின்னா அகங்காரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்புறம் மாத்சரியம் அப்படின்னா பொறாமை. இந்த 6 குணங்களை தான் அசுரத்தன்மையுடைய குணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 6 குணங்களையும் என்ன பண்ணுவா, ஒருத்தர் தன்னுடைய இதயத்திலிருந்து வெளியில எடுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணரும் பகவத்கீதை சொல்றாரு, யாரு இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. நமாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத்தியந்தே நராதமா மாயா புருத ஞான ஆசுரம் பாவம் ஆசுத்தாக. இந்த 4 விதமான மக்கள் என்னை வழிபட மாட்டாங்க. எப்படிப்பட்டவங்க? இந்த 4 விதமான மக்கள்: முட்டாள்கள், அசுரத்தன்மை உடையவர்கள், மனிதர்கள் கீழ்நிலைப்பட்டவர்கள்,
அப்புறம் நல்ல குணம் இல்லாதவர்கள், இந்த 4 விதமான மக்களும் என்னை வழிபட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுரத்தன்மையை அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சரியா போயிடும். அதனால என்ன பண்றாரு சைத்தன்ய மகாபிரபு, நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுரத்தன்மை அழிக்க வர்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த குணங்கள் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பா நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே காரணம் என்னது? இந்த 6 குணங்கள்ல ஒன்னாதான் இருக்கும். நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த கெட்ட குணங்கள் நமக்குள்ள இருக்க வரைக்கும் தான் நமக்கு பிரச்சனை வரும். இந்த குணங்கள் இல்லை அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உண்மையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு குணத்தை எடுத்துக்கலாமே, ஒரே ஒரு குணத்தை எடுத்து பாருங்க. என்னது? பேராசை. பேராசைன்னு ஒரு குணத்தை எடுத்துக்கோ. அந்த பேராசைன்ற குணம் இருக்கிற வரைக்கும் அவன்கிட்ட எவ்வளவு இருந்தா என்ன பண்ணாது, அவனுக்கு போதாது. கண்ணு நிறைஞ்சா வயிறு நிறைஞ்சாலும் கண்ணு நிறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வயிறு நிறைஞ்சு போச்சு, ஆனா இது நிறைய இருக்கு, என்ன பண்றோம்? இன்னும் சாப்பிட்டு வாந்தி எடுத்து பிரச்சனை முடியலாம். அந்த மாதிரி சாஸ்திரம் உபநிஷத்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்துல ஒரு மனுஷனுடைய பேராசை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அளவுகோல் கொடுக்குது. என்ன அளவுகோல்? மொத்த பிரபஞ்சத்துல, இந்த உலகம் மொத்தத்திலுமே யாருமே கிடையாது, நம்ம ஒருத்தர் தான் இருக்கும். நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க, மொத்த பிரபஞ்சத்திலையும் யாருமே கிடையாது, நம்ம ஒருத்தர் தான் இருக்கும். அந்த ஒருத்தருக்கு என்ன பண்றாங்க, இந்த உலகம் முழுக்க எங்கெல்லாம் நிலப்பரப்பு இருக்கோ அந்த நிலப்பரப்பு எல்லா இடத்துலயுமே தங்கத்தினால் நிரப்பி இருக்காங்க. எந்த அளவுக்கு நிரப்பி இருப்பாங்க அப்படின்னா, இந்த முட்டி அளவுக்கு நிரப்பி தங்கத்தை கொடுத்துருக்காங்க. நீங்க ஒருத்தனே இதெல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால என்ன நினைப்பான் அப்படின்னா, ஏன் முட்டி வரைக்கும் இருக்கு, ஏன் தொட வரைக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பான். அதே அவனுக்கு பத்தாது. சோ அப்படி நமக்கு இருக்கக்கூடிய பேராசை அப்படிங்கிறதுக்கான அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. இந்த பேராசை அப்படின்ற ஒரு பிரச்சனையாலதான் என்ன பண்றோம், நமக்கு இருக்கிறதையும் என்ன பண்றோம், மறந்து போயிடுறோம். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். கண்டிப்பா என்ன வேணும் நம்மளுக்கு வாழ்க்கையில வாழ்றதுக்கு? கொஞ்சம் உணவு வேணும், சாப்பிட்றதுக்கு, படுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும், உடுத்துறதுக்கு நல்ல உடை வேணும், செய்யறதுக்கு ஒரு நல்ல தொழில் வேணும். போதும், இது இருந்தா போதும். ஆனா மக்கள் என்ன பண்றோம், இதை விட்டுட்டு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு சொல்லி இயந்திரத்தனமா ஓடுறதுனாலதான் யாருமே உட்கார்ந்த ஒரு இடத்துல சந்தோஷமா அனுபவிக்க முடியறது கிடையாது. ஓடி ஓடி அவன் வாழ்க்கைய சீக்கிரமா முடிச்சுக்கிறோம், எதையும் அனுபவிக்காமையே அவன் முடிச்சிடறான். சோ இந்த பேராசையானது இருக்கிறதுலே மிக ஒரு பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சொல்லலாம். காமம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய பிரச்சனை, கோபம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய பிரச்சனை, பொறாமை அப்படிங்கிறதும் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. சோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனாலதான் ஒருத்தன் சந்தோஷமா இருக்கிறது கிடையாது. சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு விஞ்ஞான பூர்வமா கொண்டு போகுது. சாஸ்திரம் உடனே நம்மளுக்கு எடுத்த உடனே ஏதோ முட்டாள்தனமாவோ இல்ல உணர்ச்சி பூர்வமா பேசுறது கிடையாது. சரிப்பா, உனக்கு என்ன வேணும்? நான் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே, சரிங்க வா, சந்தோஷமா உனக்கு சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். அதுக்கு நீ என்ன பண்ணும், உன்னுடைய சந்தோஷம் பெறாம இருக்கிறதுக்கான காரணம் என்னது? உனக்கு சந்தோஷம் அடையணும் அப்படின்னு ஆசை இருக்கு, சந்தோஷத்துக்கான பொருளும் இருக்கு, ஆனா என்ன பண்ண முடிய மாட்டேங்குதுனால சந்தோஷம் அடைய முடிய மாட்டேங்குது. எல்லா பொருளுமே இருக்கு, சந்தோஷம் அடைகிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு, எல்லா பொருளுமே இருக்கு, ஆனா என்ன பண்ண முடியல, அவனால சந்தோஷத்தை அடைய முடியல. காரணம் என்னது? இந்த 6 குணங்கள் தான் அவனுக்கு நடுவுல தடங்களா இருக்கு. எப்ப இந்த 6 குணங்கள்ல விலக்கிட்டையோ அப்ப நீ எப்படி இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லு. இந்த 6 குணங்களை விளக்கிறது எப்படி பண்றது, இந்த 6 குணங்களை எப்படி எடுக்கிறது, இதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்தார். என்ன சொன்னாரு? சேதோ தர்ப்பண மார்ஜனம். அவர் சொல்லக்கூடிய முதல் விஷயம், அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் அறிவுரை என்னது? உங்களுடைய மனசை முதல் தூயப்படுத்துங்க, உங்களுடைய உணர்வு நிலைய, உங்களுடைய அறிவை முதல் தூயப்படுத்துங்க. சேதோ தர்ப்பண மார்ஜனம். சேதா அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய மனசு. அது எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடியில தூசி படிஞ்சிருச்சு அப்படின்னா உங்க முகத்தை அந்த கண்ணாடியை பார்த்தா தெரிய போறது கிடையாது. அதே போல நம்ம மனசானது எப்ப இந்த காம குரோதங்களால நிரம்பி இருக்கோ, கண்ணு முன்னாடி என்ன இருந்தாலும் ஒண்ணுமே தெரியாது, மறுபடியும் நம்ம துக்கத்தெல்லாம் இருக்க போறோம். சோ என்ன பண்றாரு சைத்தன்ய மகாபிரபு சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னது? முதல்ல உங்களுடைய மனசை தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு அந்த அவதார நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த கலியுக மக்களுடைய அந்த அசுரத்தன்மையை போக்குறதுக்காக தான் சைத்தன்ய மகாபிரபு தோன்றார் அப்படின்ட்டு அந்த ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. சாங்கோ பாங்கஸ்திர பார்ஷதம், யஜ்ஞ செயல்படுறது, அன்னதானம் பண்றது, இதெல்லாமே தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க.
பட் தர்மம் அப்படின்ற வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் நமக்கு சாஸ்திரத்துல தெரிஞ்சுக்கிறோம். தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம். நம்மள இணைக்கக்கூடிய அந்த செயல்முறைக்கு பேர் தான் தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இல்ல அப்படின்னா நம்மளுடைய உண்மையான நிலைக்கு பேர் தான் தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தர்மம் இருக்கு இல்லையா? தண்ணிக்கு ஒரு தர்மம் இருக்கு, நெருப்புக்கு ஒரு தர்மம் இருக்கு, சர்க்கரைக்கு ஒரு தர்மம் இருக்கு. சர்க்கரையுடைய தர்மம் என்னது? இனிப்பா இருக்கிறது. தண்ணீரோட தர்மம் குளிர்ச்சியா இருக்கிறது, ஈரத்தன்மையோட இருக்கிறது. நெருப்புடைய தர்மம் சுடுறது, வெளிச்சத்தை தருது. எனக்கும் ஒரு தர்மம் இருக்கு. இந்த ஆத்மாவான நமக்கும் ஒரு தர்மம் இருக்கு. என்னது? ஜீவேர சொரூபஹோய் கிருஷ்ணர நித்தியதா. கிருஷ்ணனுடைய தொடர்பிலே இருக்கிறதா இந்த ஆத்மாவுடைய தர்மம். மீனானது என்ன பண்ணும்? மீன் என்னைக்குமே தண்ணீருடைய தொடர்பிலே இருக்கணும். அதான் மீனுடைய தர்மம். அந்த மீனை நீங்க தண்ணியில இருந்து வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மீனுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அந்த மீன் திருப்தி அடைய போறது கிடையாது. ஏன்னா மீன் தன்னுடைய அதர்ம நிலையில இருக்கு. மீன் தண்ணியில இருக்க வரைக்கும் எப்பயும் சந்தோஷமா இருக்கும். அந்த தண்ணியில இருந்து நீங்க வெளில தரையில தூக்கி போட்டீங்க அப்படின்னா மீன் சந்தோஷமா இருக்க போறது கிடையாது. ஏன்னா தன்னுடைய அதர்மத்தில் இருக்கு. அதே போல இந்த ஆத்மாவானது எப்ப பரமாத்மாவான கிருஷ்ணருடைய தொடர்புலயே இருக்கோ அது வரைக்கும் இந்த ஆத்மா என்னைக்குமே ஆனந்தமா இருக்கும். எப்ப இந்த தொடர்பு விட்டு போயிடுச்சோ அப்ப இந்த ஆத்மாவுக்கு நீங்க என்னதான் கொட்டி கொடுத்தாலும் எவ்வளவு செல்வத்தை சேர்த்தினாலும் இந்த ஆத்மா திருப்தி அடைய போறது கிடையாது. இந்த ஆத்மா சந்தோஷம் அடைய போறது கிடையாது. அதனால தர்மம் அப்படின்னா எந்த ஒரு செயல்முறையானது நம்மையும் அந்த பரமாத்மாவோட பகவானான கிருஷ்ணரையும் இணைக்கக்கூடியதா இருக்கோ அந்த செயல்முறைக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ன சொல்றாங்க? 4 யுகத்துக்கான தர்மம் வேற வேற நிலையில இருக்கு. கிருதேய தியாயதே விஷ்ணு திரேதாயாம் அஜதோமகை துவாபரே பரிச்சரியாயாம் கலௌதத் ஹரி கீர்த்தனார். முதல் யுகமான சத்தியுகத்துல மக்கள் தியானம் செஞ்சு பகவானோட தொடர்புக்கு போய் பகவான் அடைஞ்சாங்க. 2வது யுகமான திரேதா யுகத்துல மக்கள் யாகங்களை செஞ்சு அந்த யாகத்தின் மூலியமா பகவானுடைய தொடர்புக்கு வந்து பகவான் அடைஞ்சாங்க. 3வது யுகமான துவாபர யுகத்துல கோவில் வழிபாடு விக்கிரக வழிபாடு செஞ்சு பகவானுடைய தொடர்புக்கு வந்து அவங்க பகவான் அடைஞ்சாங்க. ஆனா இந்த 4வது யுகமான கலியுகத்துல நம்ம தியானமும் பண்றதுக்கான தகுதி கிடையாது, யாகம் பண்றதுக்கான தகுதி கிடையாது, வழிபாடு பண்றதுக்கான தகுதியும் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க? இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு ரொம்ப எளிமையான ஒரு தர்மத்தை கொடுத்திருக்காங்க. என்னது? கலௌதத் ஹரி கீர்த்தனார். ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஸ்தியைவ கதிரன்யதா. இந்த கலியுகத்துல இந்த வீழ்ச்சி அடைஞ்ச இந்த கலியுகத்துல ஒரு ஆத்மாவானவன் பகவானை அடையணும் அப்படின்னா அவனுக்கு வந்து இந்த ஹரிநாமத்தை தவிர வேற கதி கிடையாது அப்படின்ட்டு 3 முறை சொல்றாங்க. பகவானுடைய நாமம் மட்டும்தான் என்ன பண்ணும்? இந்த கலியுகத்துல ஒருத்தரை காப்பாத்தும். இந்த கலியுகம் அப்படின்றது மட்டும் கிடையாது. நீங்க எந்த யுகத்துல பார்த்தாலும் இந்த நாமம் தான் எல்லாத்துக்கும் காப்பாற்றும் முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. சத்தியுகத்துல பாத்தீங்க அப்படின்னா அங்க கஜேந்திரன் வந்து கஷ்டப்பட்டாரு. கஜேந்திரன் வந்து தண்ணியில முதல்ல கூட சண்டை போட்டு இருக்கும் போது அந்த கஜேந்திரனை காப்பாத்துறது எது காப்பாத்துனது? பகவானுடைய பெயர் சொல்லி கூப்பிட்டாரு. ஆதி மூலமே நாராயணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே பகவான் அந்த பேரை கேட்டு ஓடி வந்தார். கஜேந்திரன் உடனே வந்து ஓம் ஜெய ஜெகதீஷ் ஹரே அப்படின்ட்டு ஆரத்தி தான் பண்ணல. இதை யாகம் பண்ணாரா? கஜேந்திரன் வந்து யாகம் பண்ணாரா? யாகம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலை நீங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. பூஜை பண்ணும் அப்படின்னா நேரம் வேணும், உங்களுக்கு பொறுமை வேணும், மன ஒருமைப்பாடு வேணும். நம்ம கிட்ட கிடையாது அது. அந்த ஆபத்தான சூழ்நிலை நீங்க எப்படி பகவானை கூப்பிட போறீங்க? எப்படி பூஜை பண்ண போறீங்க? எப்படி யாகம் பண்ண போறீங்க? எப்படி தியானம் பண்ண போறீங்க? கண்டிப்பா முடியாது. அதே போல நீங்க திரௌபதியை பாத்தீங்க அப்படின்னாலும் அந்த சபையில திரௌபதியை வந்து கிருஷ்ணர் காப்பாத்துறாரு அப்படின்னா அதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னது? ஹே துவாரகர்களே அச்சுத கோவிந்த ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்ட்டு அவங்க எப்ப கிருஷ்ணோட பேர் சத்தமா சொல்லி கூப்பிட்டாங்களோ கிருஷ்ணர் உடனே வந்தார். அங்க வந்து திரௌபதி வந்து எங்க ஒரு கற்பூரம் கொண்டு வாங்க, அகரபத்தி கொண்டு வாங்க, கொஞ்சம் பூ கொண்டு வாங்க, தேங்காய் பழம் உடைச்சி ஒரு பூஜை பண்ணலாம், கிருஷ்ணர் வருவார் அப்படின்னு நினைச்சாரு. நினைக்கல. அப்ப முடியவும் முடியாது, அப்படி செய்யவும் முடியாது திரௌபதினால. இல்ல உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஓம் கிருஷ்ணாய நமஹ அப்படி தியானம் பண்ண முடியாது. தியானம் பண்ண முடியாது இல்லையா? இல்ல யாகம் பண்ண முடிஞ்சதா? யாகம் பண்ண முடியாது. என்ன பண்ணாங்க? அவங்க கிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம், அன்னைக்கு கிருஷ்ணருடைய பெயரை சத்தமா சொல்லாங்க. கிருஷ்ணர் உடனே வந்தார். சோ இந்த விஷயத்த நம்ம எந்த இடத்துல பார்த்தாலும் பிரகலாதன் என்ன பண்ணாரு? பகவானுடைய நாமத்தான் சொல்லிட்டு இருந்தார். எப்பயுமே என்ன சொல்லிட்டே இருப்பாரு? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயண, ஹரே கிருஷ்ணா அப்படின்ட்டு எப்பயுமே நாமத்தை சொல்லிட்டே தான் இருப்பாரு.
சோ இப்படி நீங்க இந்த கலியுகத்துல மட்டும் யார் ஒருத்தருக்கு இந்த உலகத்துல மோட்சம் அப்படின்னு அடையணும் அப்படின்ற ஆசை இருக்கும், என்ன பண்ணுங்க, எல்லாரும் ஓம் நமோ நாராயணாய நமஹ அப்படின்ற பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்மளுக்கு கீர்த்தனை பண்ண சொல்றாங்க. நம்மால என்ன சொல்றாரு, கண்ணன் கலனை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே அப்படின்னு சொல்றாரு. நீங்க பகவானை அடையணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னு நினைச்சா இங்கே ஒரு ஆள் இருக்கீங்களா? இந்தியாவில மட்டும் என்னைக்குமே நம்ம தனியார் இடத்த எங்கேயும் பார்க்க முடியாது. இந்தியாவில எங்க போனாலும் எல்லாம் இருப்பாங்க, கண்டிப்பா மக்கள் இருந்துட்டே இருப்பாங்க. இந்தியாவில தனிமை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படி அவர் உட்கார்ந்து இருக்கும் போது, சரி சாமி நான் உங்களுக்கு தர்ப்பணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னா அந்த என்ன சொல்றான், இதை செஞ்சு கொடுங்க, காசு இப்போ என்கிட்ட கிடையாது, நான் அப்புறம் தான் கொடுப்பேன். சரி அப்புறம் கொடுங்க சாமி அப்படின்றது. எவ்வளவு காசு? 2 ரூபா. சரி பண்ணுங்க. தர்ப்பணம்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் வீட்டுக்கு போயிட்டார். காசு கொடுக்கறது மறந்தே போயிட்டார். என்ன பண்ணாரு, பகவான் மறுபடியும் அங்க வராரு. சரி அவங்க கிட்ட பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வராரு. வாங்கினா அவங்க மனைவி தான் வெளில வராங்க. இப்போ அவங்க கணவனை பார்க்க வந்திருக்கேன், கூப்பிடுங்க. வீட்டில் போய் சொல்றாங்க, உங்களை பார்க்க சாமி வந்திருக்காரு, 2 ரூபா கொடுக்கணும்ல, கொடுத்துருங்க. ஐயோ 2 ரூபா வாங்க வந்துட்டாரா, கரெக்டா? சரி நான் வீட்டுல இல்ல, வெளில போயிட்டோன்னு சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. உள்ள வந்து சொல்றாங்க வெளில போயிட்டாங்க அப்படின்னு. சரி பரவாயில்ல, எனக்கு வெளில ஒன்றும் வேலை கிடையாது, நான் கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன். வந்து உள்ள சொல்றாங்க. நான் உடனே அவர் நினைக்கிறேன், என்னடா போக மாட்டேங்கிறாரு, அவர் வந்து ரொம்ப உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்காரு, 3 நாளா உடம்பு சரியில்லை, எந்திரிக்கவே முடியல, போய் சொல்லுங்க அப்படின்றது. அந்த மாதிரி சொல்றாங்க, உடம்பே முடியல, 3 நாள் எந்திரிக்கல. 3 நாள் எந்திரிக்கலையா, அப்ப எனக்கு மருந்து தெரியும், நான் உள்ள வந்து மருந்து கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அவர் உள்ள போனோடனே என்னடா மருந்து கொடுக்க வராரா, இது வேலைக்கு ஆகாத சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த ஜுரத்தினால உள்ள இறந்தே போயிட்டான்னு போய் சொல்லு அப்படின்றாரு. வெளில வந்தா அந்த ஆள் சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, என் புருஷன் உடம்பு சரியில்லாம செத்தே போயிட்டாரு அப்படின்னு. செத்து போயிட்டாரா, சரி சார் ஈமசனக்காரன் செஞ்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் உள்ள வரேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சொல்றாரு, அந்த அவளை உள்ள போய் சொன்னோடனே ஏன்னா விடமாட்டாரு போறதுன்னு சொல்லிட்டு 4 வேலைக்காரங்களை கூப்பிட்டு தூக்கிட்டு போய் எரிக்க கூப்பிட்டு போயிட்டாரு. எடுத்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு, பின்னாடியே போறாரு. அவனை தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போனா இவர் பின்னாடியே போறாரு. அங்க நதிக்கரைக்கு போயிட்டு அங்க போய் பகவான் வந்து பிரத்யட்சம் வராரு. நான் தான் வந்தேன் உங்ககிட்ட வந்து சோதிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சரி உனக்கு என்னப்பா வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். கேட்கும்போது சொல்றாரு, அந்த 2 ரூபா கடனை மட்டும் தள்ளுபடி பண்ணிருக்கேன். சோ அப்படி பகவானே தோன்றினாலுமே கூட நம்முடைய அற்ப புத்தி எப்படி இருக்கு அப்படின்னா, அவர்கிட்ட இந்த மாதிரி அற்பமான விஷயங்களை கேட்கறதால நம்ம புத்தி போகுது. அது போல கிருஷ்ணரே தோன்றினாலுமே கூட ரொம்ப எளிமையான வழிமுறையான இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கொடுத்தாலுமே கூட நம்ம என்ன பண்றோம், அதை எடுத்துக்க முடியல. ரொம்ப எளிமையான வழிமுறை தான். சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்துக்கு வந்து அவர் 48 வருஷம் இருந்தார். அந்த 48 வருஷத்துல அவர் சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னது, தயவு செஞ்சு இந்த ஹரிநாமத்தை எடுத்துக்கோங்க, கிருஷ்ணரை வழிபடுங்க, கிருஷ்ணரோட பக்தி செய்யுங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. கிருஷ்ண பக்தி பண்றது மட்டும்தான் நம்மளுடைய ஒரே ஒரு கடமை, வேற எந்த கடமையும் கிடையாது. மற்றபடி இங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குடும்பமோ இந்த சமூகமோ இதுக்கும் நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நமக்குன்னு ஒரே ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னா அது கிருஷ்ணரோட மட்டும்தான். அந்த கிருஷ்ண பக்திக்கு எதெல்லாம் சாதகமா இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. கிருஷ்ண பக்திக்கு எதெல்லாம் வந்து உபயோகம் இல்லாம இருக்கோ அதெல்லாத்தையும் விட்டுடுங்க அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஆணித்தனமா சொல்லி கொடுத்தார். அவர் கடைசி வரைக்கும் செஞ்சது என்னது, ஹரிநாம சங்கீர்த்தனம் தான். முதல் 24 வருஷம் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்தார். அவர் பிறக்கும் போது நிமாய் பண்டிதரா பிறந்தாரு. பெரிய சாஸ்திர வித்வானா பிறந்தார். அவருக்கு தெரியாத சாஸ்திரம் கிடையாது. அவ்வளவு பெரிய பண்டிதரா இருந்தார். எப்படிப்பட்ட பண்டிதரா இருந்தார் அப்படின்னா, ஒரு முறை அவர் ஒரு பண்டிதரை சந்திக்கிறார். அந்த பண்டிதருக்கும் நிமாய் பண்டிதருக்கும் ஒரு முறை போட்டி நடக்குது. அந்த போட்டியில அந்த பண்டிதர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தாளமேக புலவர் சொல்லி சொல்லுவோம் தெரியுமா தமிழ்ல. தாளமேக புலவர் என்ன எப்படிப்பட்டவர், அவர் சொல்லக்கூடிய அந்த விருத்திகள் வந்து எப்படி இருக்குமா, மேகம் மழை பொழிகிற மாதிரி சண்டை 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 வந்துட்டு இருக்குமா, யாருமே நிறுத்த முடியாது. அந்த மாதிரி அவர் மனசுல ஒரு விஷயத்த நினைச்சிட்டார் அப்படின்னு அவ்வளவு விஷயத்த பேச முடியுமா காலமேக புலவர் அப்படின்னு. சோ அப்படிப்பட்ட ஒரு பண்டிதர் தான் அவர். அவர் என்ன பண்றாரு, சைத்தன்ய மகாபிரபு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, அப்ப நிமாய் பண்டிதர் சொல்றாரு, நீங்க வந்து கங்கையை பத்தி புகழ்ந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பண்டிதர் கங்கையை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறார். எவ்வளவு ஸ்லோகத்தை பேசுறாரு, ஒரு ஸ்லோகம் கிடையாது, 2 ஸ்லோகம் கிடையாது, 100 ஸ்லோகத்தை பேசுறாரு. கங்கையை புகழ்ந்து 100 ஸ்லோகத்தை அப்பயே கம்போஸ் பண்ணி அப்பயே பேசிட்டாரு. இப்ப நம்ம கிட்ட யாராவது கிருஷ்ணனுடைய பெயரை 100 சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், யோசிக்க ஆரம்பிச்சோம். 100 பேரை தேவை கிடையாது, 10 பேரை தொடர்ந்து சொல்லுங்க, கிருஷ்ணனுடைய 10 பேரை சொல்லுங்க அப்படின்னா நாம போடுற பேரை தவிர மற்ற பேரை அவளுக்கு தெரியாது. கிருஷ்ணனுடைய விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய 10 பேரை சொல்லுங்க அப்படின்னா கஷ்டம். விஷ்ணு சாஸ்திரநாமம் தெரிஞ்சா தப்பிச்சுக்கலாம்.
விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிஞ்சா 1000 பேர் சொல்லி தப்பிச்சுக்கலாம். ஸோ அப்படி நமக்கெல்லாம் அவ்வளவு புத்தி எல்லாம் கிடையாது. உடனே கடற்கடன் சொல்ற அளவுக்கு புத்தி எல்லாம் கிடையாது. ஆனா அந்த புலவர் என்ன பண்ணாரு, ஒரு அப்படி மலை பொழிஞ்ச மாதிரி, இடி இடிச்சு மலை பொழிஞ்ச மாதிரி சட 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 சடன்ட்டு 100 ஸ்லோகங்களை சொல்லி கொட்டிட்டார். எதை புகழ்ந்து? கங்கையை புகழ்ந்து. சைத்தன்ய மகாபிரபு கேட்டார், நிமாய பண்டிதர் கேட்டார். சைத்தன்ய மகாபிரபு இன்னொரு பேர் நிமாய பண்டிதர், சின்ன வயசுல சன்னியாசம் எடுக்காத முன்னாடி. சோ கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கேன், ஆஹா ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் நீங்களே சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பண்டிதருக்கு கோவம் வந்துருச்சு. என்னது, ஏன் ஸ்லோகத்துல குறை இருக்கா? ஏன் ஸ்லோகத்துல குறையெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, இல்ல உங்க ஸ்லோகத்துல தப்பு இருக்கு, நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு. தப்பு இருக்கா? நான் சொன்ன வேகத்துக்கு ரெக்கார்ட் பண்ணி கேட்டா கூட அந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் தெரியாது. நான் அவ்வளவு வேகமா சொல்லியிருக்கேன். நீ அதை கேட்டுட்டு அதை தப்பு கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னா எனக்கு நம்ப முடியல. நீ சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, அதுல 40வது ஸ்லோகத்தை ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறாரு. 40வது ஸ்லோகத்தை எடுத்துட்டு, இன்னைக்கு எனக்கு நேரம் கிடையாது, நேரம் கிடைச்சா உங்களுக்கு அதெல்லாம் காட்டியிருப்பேன். அந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டு அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அலங்காரங்களை எடுத்து சொல்றாரு. அந்த ஸ்லோகமானது முதல் லைன்ல ஒரு எழுத்துல ஆரம்பிச்சிருக்கும், கடைசியில முடியும் போது மலைய எழுத்துல முடிச்சிருக்கும். அதே மாதிரி 2வது லைன்லயும் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும், கடைசி எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். 3வது லைன்லயும் முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும், கடைசி எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி லக்கார டக்காரங்கள், அந்த வார்த்தை பேசும்போது எப்படி இருக்கும், லக்கார டக்காரங்கள் அந்த எதுகை மோனையோட அந்த ஸ்லோகத்தை வடிவமைச்சிருப்பார். அதே மாதிரி நிறைய அலங்காரங்களை கொடுத்திருப்பார், நிறைய உண்மைகளை கொடுத்திருப்பார். சோ இப்படி இவ்வளவு விஷயங்களை பேசும் பொழுது என்ன பண்ணாரு சைத்தன்ய மகாபிரபு, அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு குணங்களை எடுத்து சொல்றாரு. அந்த பண்டிதர் கேட்டு வாயடைச்சு போயிட்டார். சொன்ன எனக்கே இந்த ஸ்லோகத்துக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு தெரியாது. அந்த ஸ்லோகத்தை சொன்னேன், நான் தான் சொன்னேன் அந்த ஸ்லோகத்தை. ஆனா எனக்கே இந்த ஸ்லோகத்துக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னு தெரியாது. நீங்க எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அதுவும் ஒரு முறை தான் கேட்டீங்க. ஒரு முறை கேட்டது மட்டும் கிடையாது, அந்த ஸ்லோகத்தை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, முழுசா ஆராய்ஞ்சிருக்கீங்க. ஆராய்ந்து அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குணங்களையும் சொல்லிட்டீங்களே, நீங்க சாதாரணமா நபர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய நிறைய குறைகளையும் சொல்ல ஆரம்பிக்கிறார், தப்பையும் சுட்டி காட்டுறார். பவானி பர்த்துகு அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு, பவானி பர்த்துகு அப்படின்னா, பவானி அப்படின்னாவே சிவனுடைய கணவன் அப்படின்னு அர்த்தம். சிவனுடைய கணவனுடைய கணவன் அப்படின்னு அந்த வார்த்தை. பவானி பர்த்துகு அப்படின்னா சிவனுடைய கணவனுடைய மனைவி அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். சோ இந்த வார்த்தையை நீங்க உபயோகப்படுத்துறது அர்த்தம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்றார். அந்த பண்டிதர் ஒத்துக்கிட்டார். சோ அப்படி நிமாய் பண்டிதர் என்ன பண்றாரு, சின்ன வயசுல அவ்வளவு சாஸ்திர பூர்வமா அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சவரா இருந்தார். அவர் என்ன பண்றாரு, எவ்வளவு பெரிய பண்டிதரா இருந்தாலும் ஒரு குருவை போய் அணுகிறார். கண்டிப்பா ஆன்மீகத்துல முன்னேறணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய பண்டிதரா இருந்தாலும் ஒரு குருவை அணுகணும். அவர் என்ன பண்றாரு, ஈஸ்வரபுரி அப்படின்ற ஒரு குருவை அணுகிறார். அந்த குரு என்ன பண்றாரு, அவருக்கு முதல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார். கயா கஷேத்திரம் போறார். சைத்தன்ய மகாபிரபு கயாவுக்கு போறார். கயால போய் விஷ்ணு பாதத்தை தரிசனம் பண்ணிட்டு ஈஸ்வரபுரி கிட்ட தீட்சை வாங்கிக்கிறார். சோ தீட்சை வாங்கும் போது என்ன பண்றாரு, அங்க ஈஸ்வரபுரி சைத்தன்ய மகாபிரபு ஒன்னு சொல்றாரு, ஏப்பா நீ பெரிய பண்டிதரா இருக்க, ஆனா உண்மையில உனக்கு எதுவுமே தெரியல, நீ இருக்கிறதுலே மிகப்பெரிய முட்டாள். நீ பண்ண வேண்டியது என்னது, உன்னுடைய எல்லா பண்டித தன்மையும் தூரம் வச்சுட்டு நீ பண்ண வேண்டியது என்னது, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு இந்த மகாமந்திரத்தை மட்டும் ஜபம் பண்ணிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டார். சோ எப்ப சைத்தன்ய மகாபிரபு இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை வாயில எடுத்தாரோ அப்ப இருந்து அவர் பைத்தியம் ஆயிட்டார். அதுக்கப்புறம் அவரால் எதையுமே பண்ண முடியல. இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றதை தவிர அவரால் எதுவுமே பண்ண முடியலையா. அவருடைய வாய் மூடினாலுமே கூட என்ன பண்ணல, அவருடைய வாய் மூட முடிய மாட்டேங்குது. இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை அவர் தானாவே சொல்லிட்டு இருக்கார். திடீர்னு மறுபடியும் குரு கிட்ட ஓடி வர்றார், ஈஸ்வரபுரி கிட்ட வர்றார். வந்து கேட்கிறார், குரு மகாராஜ் என்ன பண்ணீங்க, என்ன ஏன்பா என்னாச்சு, நீ கொடுத்த மந்திரம் என்ன பைத்தியக்காரனா மாத்திருச்சு, ஏன் என்னாச்சு, நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல சொன்னீங்க, நானும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சேன், என்னமோ பண்ணுது எனக்கு, இந்த மந்திரத்தை தவிர என்னால எதுவுமே பேச முடியல. சாப்பிடும் போது, குடிக்கும் போது, ஈவன் மலஜலம் கழிக்கும் போது, எந்த ஒரு சமயத்துல எனக்கு இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கு. பசங்களுக்கு நான் தான் சொல்லி கொடுக்கலான்னு போனாலும் என்ன பண்ணுது, இந்த மந்திரம் தான் வாயில வருது. என்னால இந்த மந்திரம் தவிர எதையுமே சொல்ல முடியலையே, ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஈஸ்வரபுரி சொல்றார், சரியா செய்யற நீதான். ஏன்னா இந்த மந்திரத்தை சொல்றவனுடைய
குணம் இப்படிதான் இருக்கணும். இந்த மந்திரத்தை ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சா உண்மையாலுமே சொன்னா அப்படின்னா அவனுக்கான பலன் இப்படிதான் இருக்கணும். அதனால நீதான் இந்த மந்திரத்தை சரியா செய்யற, இந்த மந்திரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டார். அதுக்கப்புறம் நிறைய வைஷ்ணவ பக்தர்களுடைய சங்கத்தினால சைதன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை முதல்ல அந்த வங்காளத்துல எல்லார்கிட்டையும் பரப்ப ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் 24 வயசுல சன்னியாசம் எடுத்துக்கிறார். அவருக்கு அப்பதான் 24 வயசு. புதுசா கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ண புதுசுலயே என்ன பண்ணிட்டாரு, சன்னியாசம் எடுத்துக்கிட்டார். சன்னியாசம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டார். அவர் மொத்தம் இந்த உலகத்துல இருந்தது வருஷம் 48 வருஷம். அந்த 48 வருஷத்துல முதல் 24 வருஷம் பண்டிதரா இருந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் உள்ளாரி அவங்களுடைய வங்காளத்திலேயே. அதுக்கப்புறம் சன்னியாசம் எடுத்த பின்னாடி அடுத்த 24 வருஷத்துல சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்தியா முழுக்க சுற்றி போனார். எல்லா கிராமங்கள் நகரங்களுக்கு போய் எல்லா இடத்துலயும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சார். சோ அவருடைய இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துடைய பிரச்சாரம் தான் என்ன இருக்கு, உலகம் முழுக்க பரவி இருக்கு. அவர் இங்கே வந்திருக்கார், மதுரைக்கு வந்திருக்கார், மீனாட்சி கோயில் தரிசனம் பண்ணியிருக்கார், ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கார், திருப்பதி வந்திருக்கார், ராமேஸ்வரம் போயிருக்கார். இந்த மாதிரி தென்னிந்தியால இந்த சவுத் இந்தியால நிறைய சுத்தி இருக்கார். சுத்தி என்ன பண்ணிருக்காரு, இந்த பகவானுடைய புனித நாமத்தை பிரச்சாரம் பண்ணிருக்காரு. வெறும் மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, மிருகங்களுக்கு கூட இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தினால மோட்சம் கொடுத்திருக்காரு. சோ அவரை பத்தி நிறைய கதைகள் இருக்கு. ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சைத்தன்ய மகாபிரபு யாரு, சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். இது நம்மளுக்கு எல்லா வேத சாஸ்திரங்களும் சொல்லி கொடுக்குது. இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன சொன்ன, என்ன பண்ணும், அசாதாரணமான காரியங்களை செய்யும். அசாதாரணமான காரியங்கள் அப்படின்னா நம்ம மற்ற அவதாரங்களை பாக்குறோம். வராகர் ரொம்ப அசாதாரணமான காரியத்தை பண்றாரு. ஒரு பன்றி ரூபத்தை என்ன பண்றாரு, பூமியை தூக்கிட்டு போறாரு. நம்ம இந்த உலகத்தை எந்த பன்றி அப்படி பாக்குறது கிடையாது. நரசிம்மர் வரார், பாதி மனுஷனாவும் பாதி சிங்கமா வரார், நம்ம எங்கேயும் பாக்குறது கிடையாது. ராமர் வந்தார், என்ன பண்ணாரு, சமுத்திரத்துல பாலத்தை கட்டினார். இது வரைக்கும் யாரும் சமுத்திரத்துல பாலம் கட்டினது கிடையாது, சமுத்திரத்துல பாலத்தை கட்டினார். கிருஷ்ணர் வந்தார், அவர் கிடையாது. இல்ல இங்க உட்கார்ந்து பகவானுடைய புனித நாமத்தை சொல்றதுக்கான ஒரு தகுதியும் கிடையாது. இல்ல இங்க உட்கார்ந்து நான் உபன்யாசம் கொடுக்கறதுக்கான ஒரு தகுதியும் எனக்கு கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளை போல தகுதியே இல்லாதவங்கள வீழ்ச்சி அடைஞ்ச மிகவும் மோசமான வடிகட்டின அயோக்கியர்களை கூட என்ன பண்றாரு, இருக்கிறதுல மிக உயர்ந்த நிலைமையான கிருஷ்ணர் பக்திக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இதுதான் சைத்தன்ய மகாபிரபு பண்ண மிக அசாதாரணமான காரியம். நம்ம சைத்தன்ய சரிதாமிரத்துல படிக்கிறோம், ஜகாய் மாதாய சைத்தன்ய மகாபிரபு விடுவிச்சார் அப்படின்னு. அவங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜகாய் மாதா எல்லாம் நமக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப உத்தமமானவங்க. ஏன்னா அந்த ஜகாய் மாதா எல்லாம் ஒரு தடவை தப்பு பண்ணாங்க, அடி வாங்கினாங்க, திருந்திட்டாங்க. பட் நம்ம என்ன பண்றோம், தப்பு பண்றோம், அடி வாங்குறோம், மறுபடியும் தப்பு பண்றோம், மறுபடியும் அடி வாங்குறோம், மறுபடியும் தப்பு பண்றோம், மறுபடியும் அடி வாங்குறோம். இப்படி நம்ம எவ்வளவு தடவை செஞ்சாலும் என்ன பண்ணோம், நம்ம மறுபடியும் தப்பு பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கும். மறுபடியும் என்ன பண்றாரு சைத்தன்ய மகாபிரபுக்கு கருணையோட நம்மளுக்கு இந்த கிருஷ்ண பக்தியை கொடுத்துட்டு தான் இருக்காரு. சோ இதுதான் சைத்தன்ய மகாபிரபு செய்யக்கூடிய அவதாரத்தினுடைய மிகப்பெரிய அசாதாரணமான காரியம். யார் எதிர்த்து போகணும்னு நினைக்கிறீங்களோ இப்ப எதிர்த்து போயிருக்கு. சோ இதான் நம்மளோட துரதிருஷ்டமான நிலை. நமக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, கிருஷ்ண பக்திக்கு நம்மளால வர முடியாது கிடையாது. கிருஷ்ணர் எவ்வளவு கருணையோட நம்மளுக்கு கொடுத்தாலுமே கூட என்ன பண்ணோம், மறுபடியும் அந்த கருணையை நம்ம துஷ்பிரயோகம் தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்படி நம்ம சைத்தன்ய மகாபிரபு செஞ்ச அசாதாரணமான காரியம் என்னது, நம்மள போன்ற ஒரு வீழ்ச்சி அடைஞ்ச ஆத்மாக்களை கூட கிருஷ்ண பக்தி கொண்டு வந்தார். மூன்றாவது விஷயம் என்னது, எல்லாத்தையும் கவரக்கூடியவரா இருக்கான்னு சொல்றோம். அததான் நம்ம இந்த உலகத்துல பாக்குறோம். இன்னைக்கு இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அப்படின்ற இயக்கம் இல்லாத நகரம் கிடையாது, கிராமம் கிடையாது. பிருத்திவிதே ஆச்சே ஜாதி நகராதி கிராம் சர்வத்திர பிரச்சார ஹொய்வே மோரோனாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கலியுகத்துல இந்த உலகத்துல எந்த ஒரு கிராமமா இருந்தாலும் சரி, நகரமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஹரிநாமம் ஒலிக்கும் அப்படின்றத சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார். இன்னைக்கு அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு நீங்க உலகத்துல எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் கண்டிப்பா அங்க என்ன இருக்கு, ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா இயக்கம் கண்டிப்பா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பா கிருஷ்ணோட பேரை சொல்றாங்க.
கண்டிப்பா உங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த கௌரவ பூர்ணிமா திருவிழாவானது உலகத்துல பல்வேறு நாடுகள்ல கொண்டாடப்படுது. கிருஷ்ணர்னா யாருன்னே தெரியாதவங்க, கலாச்சாரம்னா என்னன்னே தெரியாதவங்க, பகவத்கீதை என்னன்னே தெரியாதவங்க கூட என்ன பண்றாங்க, இன்னைக்கு இந்த சைத்தன்ய மகாபிரபுடைய தோன்றிய தினமான இந்த கௌரவ பூர்ணிமாவை அவ்வளவு சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கொடுத்த சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, எல்லா விதமான மக்கள் என்ன பண்றாரு, ஈர்க்கக்கூடியவரா இருக்காரு. நம்மளும் இருக்கிறாரு, ஒண்ணுமே தெரியாத வீழ்ச்சி அடைஞ்ச மக்களும் இருக்கிறாரு. ஆப்பிரிக்கால பாத்தீங்க அப்படின்னா மனிதர்களை கொண்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு மோசமான மக்களா இருக்காங்க. இன்னைக்கு அந்த இடத்துலயும் இன்னைக்கு ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்துருச்சு. நீங்க அந்த உலகத்திலயும் அந்த இடத்துலயும் மக்கள் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்றாங்க. சைனால கடவுள் அப்படின்ற வார்த்தைக்கு சைனீஸ் லாங்குவேஜ்ல வார்த்தையே கிடையாது. கடவுள் அப்படின்ற ஒரு வார்த்தையே கிடையாது சைனா லாங்குவேஜ்ல. அவங்க சாப்பிட்றதுலாம் என்னதான், மாംസം தான். குடிக்கிறது எல்லாமே போதைப் பொருட்கள் தான் குடிக்கிறாங்க. ரொம்ப மோசமான ஒரு கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் என்ன பண்றாங்க, இன்னைக்கு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் மாற்றிடு. இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில இந்த ஹரே கிருஷ்ண இயக்கமானது சைனா நாட்டுல அதிக பிரச்சாரம் ஆயிட்டு இருக்கு. எப்படி பிரச்சாரம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, சைனால நீங்க வெளிப்படையா கடவுள் அப்படின்ற வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெயில போட்டுருவாங்க. வெளிப்படையா நீங்க கடவுள் அப்படின்ற வார்த்தையை சொல்ல முடியாது. பகவத்கீதையை வெளிப்படையா நீங்க பேச முடியாது. இந்த மாதிரி உட்காந்து ஹரிநாமமோ இல்ல கோயில் ஓபன் பண்ணி பூஜை எல்லாம் பண்ண முடியாது. செஞ்சோம் அப்படின்னா தேச துரோகம். ஆனா என்ன பண்றாங்க, அந்த ஊர்ல ஏதோ ஒரு புஸ்தகத்தோட கவரை போட்டு உள்ளார பகவத்கீதை அப்படின்றத வச்சு வெளில பகவத்கீதை விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க பக்தர்கள். ஒவ்வொரு முறையும் அந்த பக்தர்களை பிடிச்சாங்க அப்படின்னா தூக்கிட்டு போய் ஜெயில போட்டாங்க அப்படின்னா வெளில விடுறது ரொம்ப கஷ்டமாயி போயிடும். அப்படிப்பட்ட நிலைமை என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் மக்களுக்கு இந்த ஹரிநாமத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும், கிருஷ்ணரை பத்தி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய வாழ்க்கையவே என்ன பண்றாங்க, பணையம் வச்சு இந்த பக்தி பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை பணையம் வச்சு ஒருத்தர் பக்தி பிரச்சாரம் பண்ணும் அப்படின்னா அவ்வளவு ஈர்ப்பு இல்ல அப்படின்னா ஏன் பண்ணுவாங்க? யாரும் பணம் கொடுத்துதான் பண்ண வைக்கிறது கிடையாது. நீங்க சைனா போய் பிரச்சாரம் பண்ணுங்க, உங்களுக்கு இவ்வளவு மாசம் உங்களுக்கு வந்து இவ்வளவு சேலரி கொடுக்குறோம் யாரும் சொல்றது கிடையாது. என்ன சொல்லுவாங்க, அது பேக்கேஜ் என்ன சொல்லுவாங்க, வருஷத்துக்கு ஐடி கம்பெனி சொல்லுவாங்க, மறந்து போச்சு இல்ல பேக்கேஜ் சொல்லுவாங்க, ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க. எனிவே சோ அந்த மாதிரி யாருமே பேக்கேஜ் எல்லாம் பேசுறது கிடையாது. நீங்க சைனால போய் ஒரு வருஷம் வந்து பகவத்கீதை விநியோகம் பண்ணுங்க, உங்களுக்கு இவ்வளவு பேக்கேஜ் தரும் அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது. எந்தவித எதிர்பார்ப்புமே கிடையாது இல்லாம, மேலும் எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலுமே சரி அவங்க என்ன பண்றாங்க, இந்த பக்தி பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னது, அவங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு இருக்கக்கூடிய அவ்வளவு ஒரு ஈர்ப்பு தான். யாருக்காவது உங்களுக்கு நேரம் கிடைச்சது அப்படின்னா சால்டட் பிரெட் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, நீங்க இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, சால்டட் பிரெட் அப்படின்னு. அந்த புத்தகத்தை படிச்சு பாத்தீங்க அப்படின்னா எப்படி ரஷ்யால இந்த இயக்கமானது பரவி இருக்கு அப்படிங்கிற கதை போட்டிருப்பாங்க, வரலாறு கொடுத்திருப்பாங்க. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை இங்க நம்ம ரொம்ப எளிமையா பிரச்சாரம் பண்ணிடலாம், ரொம்ப எளிமையா பாடிடலாம், ஒரு பெரிய கஷ்டமும் கிடையாது. ஆனா ரஷ்யா சைனா போன்ற நாடுகள்ல இந்த பிரச்சாரம் பண்றதுக்கு எவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க அங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு கஷ்டத்தை ஏன் எடுத்து பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு இருக்கக்கூடிய அந்த ஒரு பற்றுதல் தான், அந்த பக்தி தான். சோ அதான் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்காரு. ஏன்னா அவங்க அந்த ஆனந்தத்தை உணர்றாங்க. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்றதுனால அந்த பக்தர்கள் ஆனந்தத்தை உணர்றதுனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆனந்தத்தை மற்றவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றாங்க. சோ இதான் சைத்தன்ய மகாபிரபு பண்ணிருக்காரு. சோ இப்படி அனைவரையும் ஈர்க்கக்கூடியவரா சைத்தன்ய மகாபிரபு இருக்கார். நாங்க என்ன சொன்னோம், கிருஷ்ணருடைய குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவரா இருக்கார். சைத்தன்ய மகாபிரபு லீலையில பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய குணங்களை நிறைய விஷயங்களை வந்து சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்துவார். அது ரொம்ப முக்கியமான குணமானது. கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான குணம் என்னது, அழகு அப்படின்னு சொல்றோம். கிருஷ்ணருக்கு நிறைய குணங்கள் இருக்கு இல்லையா, அநேக குண சம்பன்னஹா அப்படின்னு சொல்றோம். கிருஷ்ணருக்கு நிறைய குணங்கள் இருக்கு. எல்லா குணங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு குணம் மட்டும்தான் அந்த எல்லா குணத்துக்கும் மேல இருக்கும். என்ன குணமா இருக்கும்? கிருஷ்ணருக்கு எவ்வளவு குணங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு குணம் மட்டும்தான் கிருஷ்ணரை அனைவரும் ஈர்க்கக்கூடிய குணம் இருக்கு. என்னது? என்னது? அவருடைய கருணை அப்படிங்கிறது. கிருஷ்ணர்கிட்ட அழகு இருக்கலாம், கிருஷ்ணர்கிட்ட ஞானம் இருக்கலாம், கிருஷ்ணர்கிட்ட பலம் இருக்கலாம், கிருஷ்ணர்கிட்ட புகழ் இருக்கலாம், கிருஷ்ணர்கிட்ட துறவு இருக்கலாம், கிருஷ்ணர்கிட்ட எல்லாமே இருக்கலாம். ஆனா கருணை அப்படின்னு ஒரு குணம் இல்லை அப்படின்னா யாராவது பக்கத்துல போமா? பக்கத்துல போனா கடிக்கிறாரு, பக்கத்துல போனா பூச்சி குத்துறாரு அப்படின்னு யாராவது பக்கத்துல போமா? யாரும் பக்கத்துல போக மாட்டோம். சோ அப்படி கிருஷ்ணருக்கே உண்டான ரொம்ப முக்கியமான குணம் என்னது? கருணை. கிருஷ்ணர் எப்படி கருணை வாய்ந்தவரா? தன்னை வந்து கொல்றதுக்காக வந்து அரக்கி
பால் கொடுக்கறாங்க, விஷப்பால் கொடுக்கறாங்க. அப்படி விஷப்பால் கொடுக்கக்கூடிய அந்த ராட்சசி கூட என்ன பண்றாரு கிருஷ்ணர், தன்னுடைய தாய் ஸ்தானத்தை கொடுத்து மோட்சத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அப்படிப்பட்ட கருணை வாய்ந்த கிருஷ்ணர் அந்த கருணை என்ன பண்றார், சைத்தன்ய மகாபிரபு இன்னும் அதிகமா காட்டுறார். கிருஷ்ணர் கொடுத்த இறுதியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது, சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அஹம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. இறுதி அறிவுரை, பகவத்கீதை சொன்ன இறுதி அறிவுரை என்னது, எல்லா விதமான பொய் தர்மங்களையும் விட்டுட்டு, நமக்கு நிறைய பொய் தர்மம் வச்சிருக்கு இல்லையா, நான் இந்த ஊரை சேர்ந்தவன், நான் இந்த ஆளு, இந்த இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவன், எனக்கு இந்த பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பு இருக்கு, நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் எல்லாம் வந்துடும். பக்தி செய்யணும் அப்படின்னா என்ன வரும், இத்தனை தடங்கள்லாம் வரும். சாமி கோயிலுக்கு வாங்க, நிறைய வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு, நிறைய உதாரணம் நிறைய கதை சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து உபன்யாசம் கேள, எனக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் நிறைய சொல்லுவோம். ஏன் பக்தி பண்ணும் போது மட்டும்தான் கொடுக்குறேன். எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க, எல்லாம் தயாரா இருக்கீங்களா? சரி கதவை போட்டிருங்க, யாரும் இன்னைக்கு வீட்டுக்கு போக வேண்டாம். எல்லாரும் கோயில இருந்துக்கலாம், கோயில இருந்து சேவை பண்ணிட்டு இருக்கலாம், யாரும் வீட்டுக்கு போக வேண்டாம். எல்லாரும் உபன்யாசம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். உபன்யாசம் முடிஞ்ச உடனே பிரசாதம் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போட தான் பார்ப்போம். ஆல்ரெடி டைம் பார்த்துட்டு இருக்கோம், எப்படா முடியும் அப்படின்னு. இங்கெல்லாம் டைம் பார்த்துட்டு இருப்போம், டிவி பார்க்கும்போது டைம் பார்க்க மாட்டோம். ஐபிஎல் மேட்ச் கொஞ்சம் தொடங்க போகுது, 6 மணி விட்டுருவாரு. இதுதான் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணை. நமோ மகாவதான்யாய அப்படின்னு சொல்லி சொல்றோம். நமக்கு விருப்பமே கிடையாது. யாருக்கு விருப்பம் இருக்கு நீ கிருஷ்ணர் கிட்ட போறதுக்கு? யாருக்குமே விருப்பம் கிடையாது. நம்ம என்ன கதை சொல்லிட்டு இருக்கலாம், நானும் கிருஷ்ண பக்தன் கிருஷ்ண பக்தன் தான், கிருஷ்ணன் இப்ப தோன்றி வாப்பா போலாம் அப்படின்னு எத்தனை பேர் போக தயாரா இருப்போம்? யாருமே தயாரா இருக்க மாட்டோம். வாழ்க்கையை வெறுத்து போனதான் போவோம். அந்த மதம் இருக்காங்க, வாழ்க்கையை வெறுத்து போயிடுச்சா ஒண்ணும் பண்ண முடியல, கிருஷ்ணர் கிட்டயாவது போகலாம் அப்படின்னு நினைச்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. போன வாரம் ஒரு பையன், அதே மாதிரி சிவன் தொடங்கின சம்பிரதாயத்துக்கு ருத்ர சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரம்மா தொடங்கின சம்பிரதாயத்துக்கு குமார சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது பிரம்மாவுடைய குமாரர்கள் தொடங்குனதுக்கு. சோ அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு இந்த சம்பிரதாயத்தை தொடங்கினால பிரம்ம மத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த சம்பிரதாயமானது சைத்தன்ய மகாபிரபு கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. சோ இந்த சம்பிரதாயத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமே இந்த ஹரிநாமத்தை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப வேகமா கிருஷ்ணனுடைய தஞ்சத்தை அடையிறது அப்படிங்கிறதுக்கான ஒரே வழி இந்த ஹரிநாமம் அப்படிங்கிற விஷயத்த நம்மளும் செய்யணும், மற்றவங்களுக்கும் பிரச்சாரம் செய்யணும். நம்ம வச்சுக்கிறது மட்டும் கிடையாது. இது மற்ற சம்பிரதாயம் மாதிரி யாரும் அங்க வரக்கூடாது, யார் அங்க வரக்கூடாது, யார் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பிரதாயம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே கிருஷ்ணரை வழிபடக்கூடிய தகுதி எல்லாருக்குமே இருக்கு. அதனால இந்த சம்பிரதாயத்தை நம்ம முதல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடியது, எல்லாருமே கிருஷ்ணனுடைய சேவகர்கள் தான், ஆத்மாக்கள் தான். நம்ம செய்ய வேண்டியது ஹரிநாம சங்கீர்த்தனம் மட்டும்தான் ஒரே வழி அப்படிங்கிற விஷயத்த மறுபடியும் சொல்றோம். அதனால யாரெல்லாம் இங்க முதல் முறையா வந்திருக்கீங்களோ தயவு செஞ்சு வெளில போகும்போது ஜபமாலை கொடுக்க அவங்க என்ன பண்ண முடியும், கிருஷ்ணனுடைய தஞ்சத்தையும் பாதுகாப்பையும் பக்தியும் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இங்க எல்லாரும் வந்து அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்ப கிருஷ்ண பலராமருக்கு ஆரத்தி இருக்கும். ஆரத்தி முடிச்ச பின்னாடி கீழே எல்லாருக்கும் பிரசாதம் விருந்து இருக்கு. தயவு செஞ்ச எல்லாரும் விருந்து சாப்பிட்டு போவோம். ஸ்ரீ கௌர புண்ணிய மகா மகோத்சவ் கி ஜெய், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கி ஜெய்.